அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மழையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதை எப்பொழுது பொழிய வைக்க வேண்டும், எங்கு பொழிய வைக்க வேண்டும், எவ்வளவு பொழிய வைக்க வேண்டும் என்பதை அவனே நன்கறிந்தவனாக இருக்கிறான். மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கின்றோமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஒரே ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் மூலமாக சரியான காலத்தில் மழை பெய்யவில்லை என்றால் மீண்டும் மழையை பெய்ய வைப்பதற்கான, பொழிய வைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதுதான் துஆ என்ற மிக வலிமையான ஆற்றல் நிறைந்த ஒரு பொருள். காடுகளில், மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைந்த பகுதிகளில், பள்ளத்தாக்குகளில் அந்த மழை பெய்யட்டும், இந்த ஊருக்குள்ளே வேண்டாம் என்பதாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததும் அல்லாஹ் மழையை நிறுத்தி கொண்டான், ஊரில் பெய்வதை நிறுத்தி கொண்டான். அதற்காக வேண்டி தூய்மையான முறையில் நாம் செய்கின்ற தர்மங்களும் இருக்கின்றன. தர்மம் அது அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்ற பொழுது ஆக மிகச்சிறந்த ஒரு ஆற்றலாக, எதையும் நமக்கு பெற்று தருகின்ற ஒரு ஆற்றலாக அந்த தர்மம் இருக்கும். அதில் காற்று ஆக மிகுந்த வலிமையானவை. இப்படி இருக்கும் பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், காற்றை விடவும் வலிமையான ஒரு பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க, அப்போது அல்லாஹ் சொன்னான், என் அடியான் எனக்காக செய்கின்ற மிக தூய்மையான தர்மம், அவனது வலது கை கொடுக்கின்றதை அவனது இடது கை கூட அறியாத அளவிற்கு ரகசியமாக செய்கின்ற தூய்மையான அந்த தர்மம் மிக வலிமையானது. சமூகத்து மக்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் இந்த மலையை பிளந்து, பாறையை பிளந்து அதிலிருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை உயிருள்ள நிலையில் கொண்டு வாருங்கள் என்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறே செய்து காட்டினார்கள். இதன் மூலம் மலை அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃப்சீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கையாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் பிகதர். நாம் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைத்தோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் முஃமினூன் என்ற சூராவின் 16வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. கடந்த வார தஃப்சீரில் இதே ஆயத்துடைய விளக்கமாக மழையினால் நமக்கு கிடைக்கின்ற தண்ணீருடைய அவசியத்தை பற்றி, அது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக இருக்கிறது, அது இல்லாமல் இந்த உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது, நீரின்றி அமையாது உலகு என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதை தொடர்ந்து இதே ஆயத்திற்கு இந்த வாரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மழையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். அதை எப்பொழுது பொழிய வைக்க வேண்டும், எங்கு பொழிய வைக்க வேண்டும், எவ்வளவு பொழிய வைக்க வேண்டும் என்பதை அவனே நன்கறிந்தவனாக இருக்கிறான். அவன் மட்டுமே நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வானத்தின் நிலைகளை ஆராய்ந்து
இன்ன நாளில் இன்ன இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கின்றார்கள். சில சமயம் மழை அவர்களது அந்த அறிவிப்பை உண்மையாக்குகிறது. அதாவது மழை பெய்து விட்டது என்றால் அவர்கள் சொன்னது சரியாகிவிட்டது என்று பொருளாகும். சில சமயங்களில் மழை அவர்களது அறிவிப்பை பொய்ப்பித்து விடுகிறது. மழை பெய்யவில்லை என்றால் அவர்கள் அறிவிப்பும் தவறாகி விடுகின்றது. ஆகவே ஆராய்ந்து ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாகவும் இருக்கலாம், அது தவறாகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். லுக்மான் என்ற சூராவின் கடைசியில் இடம்பெறுகின்ற ஒரு வசனம், அவனிடத்திலேயே கியாமத்து எப்பொழுது நிகழும் என்ற ஞானம் இருக்கிறது என்று துவங்குகின்ற அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா 5 விஷயங்களை சொல்லுகின்றார். ஒன்று, கியாமத்து எப்பொழுது நிகழும் என்பது. இரண்டாவது, மழை எப்பொழுது பொழியும் என்பது. மூன்றாவது, ஒரு தாயின் கருவறையில் என்ன இருக்கிறது என்பது. நான்காவது, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும் என்பது. ஐந்தாவது, ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பது. இந்த 5 விஷயங்களை பற்றிய அறிவு ஞானங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது. அவன் மட்டுமே அதை நன்கறிவான். அவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று அந்த அருள்மறை வசனம் எடுத்து கூறுகின்றது. இந்த 5 விஷயங்களில் ஒன்றாக மழை, அது எப்பொழுது பொழியும் என்பதை பற்றிய ஒரு செய்தி, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் என்று அந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து ஒரு மாணவனை போன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து சில விஷயங்களை கேள்விகளாக கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அவ்வாறு கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று, கியாமத் எப்பொழுது நிகழும் என்பது. அந்த கேள்விக்கு மட்டும் அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், இந்த கேள்விக்கான விடை கேள்வி கேட்ட உங்களுக்கும் தெரியாது, கேள்வி கேட்கப்பட்ட எனக்கும் தெரியாது. மல் மஸ்ஊல் அன்ஹா பி ஆயிலம மினஸ் சாயில் என்று பதிலளித்தார்கள். அதாவது கியாமத் எப்பொழுது நிகழும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே துல்லியமாக தெரியும் என்பதால் அல்லாஹ்வுடைய தூதராகிய எனக்கும் அது பற்றிய ஞானம் கிடையாது. அவனுடைய விசேஷமான மலக்காகிய உங்களுக்கும் அது பற்றிய ஞானம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறுதியாக அந்த ஹதீஸினுடைய தொடரில் வருகின்ற வாசகம் என்னவென்றால், ஹம்சுன் லா யாலமுகுன்ன இல்லல்லாஹ், 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறிய அந்த 5 விஷயங்கள் என்பது இதற்கு முன்னால் கூறப்பட்ட அந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட 5 விஷயங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருள் நிறைந்த அருள் மழையான அந்த தண்ணீர் அவன்தான் வானத்திலிருந்து இறக்கி வைக்கின்றான். அவன் மட்டுமே இறக்கி வைக்க முடியும். எனவே அல்லாஹ் அல் வாக்கியா என்ற சூராவில் கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற அந்த தண்ணீரை பார்த்தீர்களா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கின்றோமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நிச்சயமாக அவனையன்றி வேறு யாரும் மழையை இறக்கி வைக்க முடியாது என்பதே இந்த கேள்வியின் நோக்கமாக இருக்கின்றது. மழை பெய்யவில்லை என்றால் உலகமே ஒன்று சேர்ந்தாலும், உலகமே முயற்சித்தாலும் அதை பெய்ய வைக்க முடியாது.
அதை பொழிய வைக்க முடியாது. அதற்குரிய சக்தி இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடையாது. எந்த நவீன விஞ்ஞானங்களும் அதற்கான கருவிகளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் மூலமாக சரியான காலத்தில் மழை பெய்யவில்லை என்றால் மீண்டும் மழையை பெய்ய வைப்பதற்கான, பொழிய வைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதுதான் துஆ என்ற மிக வலிமையான ஆற்றல் நிறைந்த ஒரு பொருள். எனவேதான் நம்முடைய மார்க்கத்தில் எந்த காலத்தில் மழை பெய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் மழை பெய்யவில்லை என்றால் அதனால் பஞ்சம் ஏற்படும், அதனால் வறட்சி ஏற்படும் என்ற அச்சம் நமக்கு உருவாகும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாவிடத்திலே இஸ்திஸ்கா என்ற மலை தொழுகையை தொழுது இரு கரம் ஏந்தி அழுது மன்றாடி துஆ செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். ஏனென்றால் அந்த துஆ அல்லாவிடம் இருந்து அவன் அருள்மலையை பெற்றுத் தருகின்ற மிகச்சிறந்த ஆயுதமாக, வலிமையான ஆற்றலாக அது இருக்கிறது. இதற்கு நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை மழை இல்லாமல் வறட்சியாகி போன ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய அந்த நாளில் ஜும்மா தொழுகைக்காக குதுபா உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு உள்ளே மிம்பர் படி இருக்கின்ற அந்த வாசல் வழியாக உள்ளே வருகின்றார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், ஹலக்கத்தில் மவாஷி வன் கதாத்திஸ் சுபுலு ஃபதுல்லாக யுகைசுனா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மழையில்லாத காரணத்தால் கால்நடைகள் எல்லாம் பசியால் தாகத்தால் செத்து விட்டன, வாழ்வதற்கான வழிகளெல்லாம் அருந்து போய் விட்டன. ஆகவே நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், அவன் மழையை இறக்கி வைப்பான், பொழிய வைப்பான் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவருடைய அந்த கோரிக்கை என்பது அவருக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமானது, அனைத்து ஜீவன்களுக்குமானது, அனைவருடைய நன்மையை கருதியது என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே, அந்த நேரத்திலேயே தங்கள் இரு கரங்களை உயர்த்தி அல்லாஹும் மஸ்கினா, இறைவா எங்களுக்கு நீ மழையை பொழிய வைப்பாயாக என்று துஆ செய்தார். கிட்டத்தட்ட 3 தடவைகள் அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா என்று துஆ செய்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்காக கையை உயர்த்தும் பொழுது வானத்தில் மழை பெய்வதற்கான எந்த அடையாளங்களும் இல்லை, எந்த அறிகுறிகளும் கிடையாது. மேகங்கள் எதுவும் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஆனால் அவர்கள் துஆ செய்து முடித்ததும் மேக கூட்டங்கள் ஒன்று திரண்டு அந்த பகுதியே அப்படியே இருட்டாக ஆக்கிவிட்டது. சற்று நேரத்தில் மழை பொழியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. நபி அவர்கள் குத்துபாவை முடித்து கீழே இறங்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த மழையின் ஒரு சில துளிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் முகத்தின் மீது விழுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். தொழுகை முடித்து பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது கடுமையான மழை பெய்தது. அந்த மழையில் நனைந்து கொண்டே நாங்கள் வீடு திரும்பினோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த மழை அந்த நேரத்தில் பெய்து முடிந்து விடவில்லை. அன்றும் பெய்தது, அடுத்த நாளும் பெய்தது. இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. மறு வாரம் வெள்ளிக்கிழமை வந்தது. ஜும்மாவுடைய தொழுகைக்காக நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். மிம்பரிலே ஏறி குத்துபா நபிகள் ஓத ஆரம்பித்ததும் அதே வாசல் வழியாக ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர்
கடந்த வாரம் வந்த அதே மனிதரா அல்லது வேறொரு மனிதரா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு மனிதர் வந்தார். அதை பற்றி அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, லா அதிரி, அது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். வந்த மனிதர் நபி அவர்களை பார்த்து அதே வாசகத்தை சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கால்நடைகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கின்றன, வாழ்வதற்கான வழிகள் எல்லாம் அருந்து போய்விட்டன, நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள், அவன் மழையை நிறுத்த வேண்டும். அதாவது மழையின்மை காரணத்தால் உயிர்கள் செத்தன, இப்போது மழையின் காரணத்தால் தண்ணீரில் மிதந்து அந்த உயிர்கள் எல்லாம் இறந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. கடுமையான மழை என்ற காரணத்தால் எங்கும் செல்ல முடியவில்லை. ஆகவே மழை போதும், இதற்கு பிறகும் மழை தொடர்ந்து பெய்தால் எந்த நோக்கத்துக்காக மழையை கேட்டோமோ அதற்கு நேர் மாறான நோக்கமாக ஆகிவிடும். அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள், அவன் மழையை நிறுத்துவான் என்று அந்த மனிதர் கேட்டுக்கொண்டார். அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரம் ஏந்தி, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு என்று மன்றாடி கேட்டார்களே, அப்படிப்பட்ட மழை வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? அது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் எங்களுக்கு வேண்டாம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது அது ஒரு ஒழுக்கமாக அமையாது என்ற காரணத்தினால் நபி அவர்கள் துவா செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹும்ம ஹவாலேனா வலா அலைனா, யா அல்லாஹ் நீ இறக்குகின்ற, நீ பெய்ய வைக்கின்ற அந்த மழையை எங்களை சுற்றி உள்ள பகுதிகளில் பொழிய வைப்பாயாக, எங்கள் மீது வேண்டாம் என்று அவர்கள் துவா செய்தார்கள். அதாவது மலைகளில், காடுகளில், மரங்கள் செடிகள் கொடிகள் நிறைந்த பகுதிகளில், பள்ளத்தாக்குகளில் அந்த மழை பெய்யட்டும், இந்த ஊருக்குள்ளே வேண்டாம் என்பதாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ததும் அல்லாஹ் மழையை நிறுத்தி கொண்டான், ஊரில் பெய்வதை நிறுத்தி கொண்டான். ஊருக்கு வெளியே காடுகளில், மலைகளில், மலை குன்றுகளில் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஜும்மா தொழுகை முடித்து வெளியில் வரும் பொழுது நல்ல வெயில் அடிக்கின்ற நிலையில் நாங்கள் நடந்து சென்றோம் என்று கூறுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை 954வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு தருகின்ற பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான துவா வறட்சியான பஞ்சமான அந்த காலகட்டத்தை மாற்றி அமைக்கின்ற மழையை நமக்கு பெற்று தந்தது. எனவே எல்லா காலத்திலும் துவாவுக்கு ஒரு வலிமை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து கூறுகிறது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த வலிமையான ஆற்றல் எப்படி துவாவுக்கு இருந்ததோ அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையான முறையில் நாம் செய்கின்ற தர்மங்களும் இருக்கின்றன. தர்மம் அது அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்ற பொழுது ஆக மிகச்சிறந்த ஒரு ஆற்றலாக, எதையும் நமக்கு பெற்று தருகின்ற ஒரு ஆற்றலாக அந்த தர்மம் இருக்கும் என்பதை நாம் வேறொரு ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த பூமியை தண்ணீரின் மீது அமைத்தான். அவ்வாறு அமைக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் ஆடுகின்ற பொழுது அதன் மீது அமைக்கப்பட்ட இந்த பூமியும் ஆட ஆரம்பித்தது. பூமி ஆடினால் அதன் மீது யாரும் வாழ முடியாது என்ற காரணத்தினால் அது ஆடாமல் இருப்பதற்காக அதன் மீது அல்லாஹ் மலைகளை ஏற்படுத்தினான். ஆங்காங்கே பெரும் பெரும் மலைகளை அல்லாஹ் நிறுவினான். அந்த மலைகள் பூமி ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டது. மலக்குமார்கள் மலையினுடைய அந்த வலிமையான ஆற்றலை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மலையினுடைய அந்த சக்தியை பார்த்து, மலையினுடைய அந்த ஆற்றலை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அது மிக வலிமையான ஒரு படைப்பு என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த மலையை விட ஆற்றல் மிள்ள ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்க, அல்லாஹு தஆலா இருக்கிறது, அதுதான் இரும்பு என்றான். அந்த இரும்பை விட ஆற்றல் மிகுந்த ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்க, அல்லாஹ் நெருப்பு என்று பதிலளித்தான். நெருப்பை விட ஆற்றல் மிகுந்த ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்க,
அல்லாஹு தாலா நீர் என்று சொன்னார். நீரை விட ஆற்றல் மிகுந்த ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்க அல்லாஹ் காற்று என்று சொன்னான். இந்த ஹதீஸிலே 5 விஷயங்கள் இடம்பெறுகின்றன. ஒன்று மலை, இரண்டாவது இரும்பு, மூன்றாவது நெருப்பு, நான்காவது நீர், ஐந்தாவது காற்று. இந்த 5ம் வலிமையானவை. ஒன்றை விட மற்றொன்று மிக வலிமையானவை. அதில் காற்று ஆக மிகுந்த வலிமையானவை. இப்படி இருக்கும் பொழுது மலக்குமார்கள் அல்லாவிடம் கேட்கிறார்கள், இந்த காற்றை விடவும் வலிமையான ஒரு பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க, அப்போது அல்லாஹ் சொன்னான், என் அடியான் எனக்காக செய்கின்ற மிக தூய்மையான தர்மம், அவனது வலது கை கொடுக்கின்றதை அவனது இடது கை கூட அறியாத அளவிற்கு ரகசியமாக செய்கின்ற தூய்மையான அந்த தர்மம் மிக வலிமையானது என்று அல்லாஹ் பதிலளித்ததாக அகிலத்தின் அருட்கொடையான அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த 5 விஷயங்களும் ஆற்றல் மிகுந்த படைப்புகள் என்றாலும் இதைவிட மேலானது ஒரு அடியான் அல்லாவின் அடியானாக இருந்து அல்லாவுக்காக வேண்டி செய்கின்ற அமல்கள். அது தர்மமாக இருக்கட்டும் அல்லது வேறு வணக்கங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே ஆற்றல் மிக்கதுதான். அந்த ஆற்றலை கொண்டு எந்த ஆற்றலையும் கட்டுப்படுத்துகின்ற வசப்படுத்துகின்ற ஒரு சக்தியை அல்லாஹ் அடியானுக்கு கொடுக்கிறார். உதாரணமாக நபிமார்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையை பிளந்து உயிருள்ள ஒரு கர்ப்பமான ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களின் சமூகத்து மக்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் இந்த மலையை பிளந்து பாறையை பிளந்து அதிலிருந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை உயிருள்ள நிலையில் கொண்டு வாருங்கள் என்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறே செய்து காட்டினார்கள். இதன் மூலம் மலை அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த இரும்பை தன்னுடைய கையால் வளைத்து தங்களது கையால் உருக்கி தாங்கள் விரும்பிய பொருட்களை, ஆயுதங்களை, கவச உடைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு நாம் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி வீசப்பட்ட பொழுது அந்த நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை, அந்த நெருப்பு அவர்களை கரிக்கவில்லை. மாறாக அந்த நெருப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவர்களுக்கு குளிர்ச்சியும் சுகமும் தருகின்ற ஒரு அருமையான பொருளாக அது மாறியது என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. குல்லா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்து தங்கள் சமூகத்தை அழைத்து சென்றார்கள். ஒரு தரையில் நடப்பதை போல அச்சமின்றி பயமின்றி தங்கள் முழு சமூகத்தார்களையும் கடலை பிளந்து அவர்கள் மறு கரைக்கு அவர்கள் சென்றார்கள். அவனுடைய படையினுடைய ஆபத்திலிருந்து தப்பித்தார்கள் என்று அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்று அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கின்ற அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக ஆனது. வசஹர்னா லஹுர் ரீஹ தஜ்ரி பி அம்ரிஹி, நாம் காற்றை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், அது அவருடைய உத்தரவு பிரகாரம் அது செல்லும் என்பதாக அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது. இவ்வாறு வலிமையான பொருள்கள் என்று எந்த 5 விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அந்த 5 விஷயங்களும் அல்லாவின் ஆக மிகச்சிறந்த அடியார்களாகிய நபிமார்களுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தன. நபிமார்களுக்கு கட்டுப்பட்டதை போல நல்லோர்களுக்கும் அது கட்டுப்படக்கூடியதாக இருந்தது, இருக்கும் என்பதை நாம் வரலாற்று செய்திகள் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இந்த தர்மத்துடைய மதிப்பை பற்றி நாம் விளங்கிக் கொள்வதற்காக முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார்கள் பற்றிய பல செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஆச்சரியமான பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று
அவர் தலைக்கு மேலே ஒரு சப்தம் கேட்கிறது. என்ன சப்தம் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக தலையை உயர்த்தி பார்க்கிறார். அவர் தலைக்கு மேலே மேக கூட்டங்கள் கருகரு என்று ஒன்று திரண்டு கூடியிருக்கின்றன. அந்த மேகத்திற்கு ஒருவர் கட்டளையிடுகிறார், இஸ்கி ஹதீகத புலானி, இன்ன நபருடைய தோட்டத்திலே நீங்கள் மழையாக பொழியுங்கள் என்பதாக அந்த மேகத்திற்கு கட்டளையிடப்படுகின்றது. இவர் ஆச்சரியமாக பார்க்கிறார். தலைக்கு மேலுள்ள மேக கூட்டங்களுக்கு ஒரு கட்டளையிடப்படுகிறது. இந்த பூமியில் உள்ள ஒரு மனிதர் பெயர் சொல்லி அவருடைய தோட்டத்திற்கு தண்ணீராக அது பொழிய வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது என்று ஆச்சரியப்படும் பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை நீர் அப்படியே ஒன்று சேர்ந்து வாய்க்கால் போல ஓடி ஒரு தோட்டத்தை நோக்கி செல்கிறது. இவர் பின்னாலேயே செல்கிறார். அந்த தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒருவர் தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு மண் வெட்டியை கையில் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். மழை பெய்து அந்த நீர் வாய்க்காலாக ஓடி அவருடைய தோட்டத்திற்கு வயலுக்கு வருகிறது. அவர் தேவையான அளவுக்கு தன்னுடைய தோட்டத்தில் தண்ணீரை பாய்ச்சுகின்றார். ஆச்சரியமாக பார்த்த அந்த மனிதர் அந்த விவசாயி அருகில் சென்று, உங்கள் பெயர் என்ன என்று கேட்க அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். உங்கள் பெயர் சொல்லிதான் இந்த மழை பெய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட சப்தத்தை நான் காதால் கேட்டேன். என்ன ஆச்சரியமான ஒன்று, ஒரு தனி மனிதராகிய உங்களுக்கு மழை பொழிகிறது, தாங்கள் என்ன விசேஷமான அமல் செய்து வருகிறீர்கள் என்று கேட்க அந்த மனிதர் சொன்னார், இந்த நிலத்திலிருந்து விளைகின்ற விளைச்சல்கள், அந்த தாவரங்கள், தானியங்கள், அதை நான் 3 பிரிவாக பிரிக்கிறேன். ஒரு பகுதியை என் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமாக நான் வைத்துக் கொள்கிறேன். மற்றொரு பகுதியை மறுபடியும் விவசாயம் செய்வதற்கான செலவீனமாக நான் ஆக்கிக் கொள்கிறேன். 3வது ஒரு பகுதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக நான் கொடுத்து விடுகிறேன். அந்த தர்மத்தின் பலனாக அல்லாஹ் எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது மழை நீரை தந்து என்னுடைய தோட்டத்தை, என்னுடைய வயலை, என்னுடைய விளைச்சலை பரக்கத்துக்குரியதாக, பாதுகாப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதர் சொன்ன ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே மிக விரிவான ஒரு ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வயலில் இருந்து விளைந்த பொருளில் இருந்து, அது வானம் பார்த்த பூமி என்றால் 10ல் 1 பங்கு அவன் தர்மமாக கொடுக்க வேண்டும். அவன் சுயமாக தண்ணீர் இறைத்து பாடுபட்ட விளைச்சல் என்று சொன்னால் அதில் 20ல் 1 பங்கு அவன் தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இவர் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அருளாளன், அவன் நமக்கு தந்து உதவுகிறான், அவன் அடியார்களுக்கு மனமுவந்து நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற பெரிய எண்ணத்தின் காரணமாக 3ல் 1 பங்கை தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் மிக விசாலமானவன். ஒரு அடியான் இவ்வளவு விசாலமாக மற்ற அடியார்கள் மீது கவலைப்படுகின்ற பொழுது, கருணை காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் மிக விசாலமானவன். எனவே அவன் அள்ளி தருவதில் அவன் மிகச் சிறந்தவன். ஆகையினால் ஆச்சரியப்படுகின்ற வகையில் ஒரு தனி மனிதனுக்காக அல்லாஹ் மழையை இறக்கி வைக்கிறான் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். என்றால் தர்மம் என்பது அது அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையாக இருக்கும் பொழுது அது ஒரு வலிமையானது, பெய்யாத மழையையும் பெய்ய வைக்கின்ற ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது என்று நாம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். அதே போல அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி என்னவென்றால், நாம் வானத்திலிருந்து மழையை அளவோடு இறக்குகிறோம் என்று சொல்லுகிறார். மழை அளவோடு பெய்கின்ற பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக ஆகிறது. அதன் மூலமாக நாம என்ன பரக்கத்துகளை அடைய வேண்டுமோ அந்த பரக்கத்துகளை நாம் அடைகிறோம். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக மழையை தந்தால், அளவில்லாமல் மழை பெய்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகும், அந்த என்ன ஆகும் என்பதை சில காலங்களில் அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் பெய்த பெருமழை, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடி நெல்லையில் பெய்த கனமழை, கடந்த ஆண்டு கேரளா வயநாடு பகுதியிலே பெய்த மிக பயங்கரமான கனமழை, அதனால் நிலச்சரிவும், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து போனது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை, பொருட்களை, உறவுகளை, உடைமைகளை இழந்து அவர்கள் அனாதைகளாக தெருவில் வந்து நின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது, அளவோடு அல்லாஹ் மழையை தரும் பொழுதுதான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அளவில்லாமல் தந்தால் அதை நம்மால் தாங்க முடியாது என்பதையும் அல்லாஹ் சில சமயங்களில் புரிய வைத்து, இந்த மழை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நான் நாடுகின்ற பொழுதுதான்
அதை நான் இறக்குவேன். நான் நாடுகின்ற அளவில்தான் அதை நான் இறக்குவேன். நான் நாடுகின்ற இடங்களில்தான் அதை நான் இறக்குவேன். நான் நாடினால்தான் அந்த மழையின் மூலமாக பயனை தர முடியும் என்று பல விஷயங்களை அல்லாஹ் உள்வைத்திருக்கிறான். அதன் மூலம் நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அவன் அருளோடு நாம் இணைந்து நிற்க வேண்டும். அவனிடத்தில் எப்பொழுதும் துவா செய்ய வேண்டும். அவனுடைய உண்மையான அடியார்களாக இருந்து அவனுடைய எல்லா அருளையும், குறிப்பாக மழை என்ற நல்ல அருளையும் நாம் பெற வேண்டும் என்ற நல்ல பாடங்களை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறான். எல்லாம் அல்லாஹ் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக தந்து நம் அனைவரையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.